பாவத்துல விழுந்து விடுவோம். நம்ம இன்னைக்கு யாரா வேணா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தவங்க நீ இதுதானே, நீ அதுதானே, இதை செஞ்சு காட்டு பார்ப்போம், அதை செஞ்சு காட்டு பார்ப்போம்னா, நோ, நான் இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னை சோதிக்கும்படியா இதை செய்ய சொல்லாத. மற்றவர்களுக்கு செவி கொடுக்காம, மற்றவர்கள் தேவையில்லாத உங்களை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்து பாவத்தில் விழுந்து விடாதீர்கள். உங்களை வஞ்சித்து உங்கள் ஆசீர்வாதங்களை எடுத்து போடும்படியாய் தான் சோதனைக்காரன் வகை பார்ப்பான். அந்த சோதனைக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் சரியான விதத்துல உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவனுக்கு செவி கொடுக்கல. அவருக்கு தெரியும் அவர் கீழே விழுந்தா தூதர்கள் காப்பாத்துவாங்க, ஆனாலும் அவர் செய்யல. அவர் தேவனுடைய குமாரன்னு அவருக்கு தெரியும், ஆனாலும் அவர் அவனுக்கு செவி கொடுக்காம அவனை விரட்டி